ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமான் சஜி சேனல். இன்றைக்கி செட்டிநாடு சோயா கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 100-150 கிராம் எடுத்திருக்கேன் சோயா. இதை சுடுதண்ணிலையும் ஊற போடலாம், இல்லைன்னா பச்சை தண்ணியில் ஊற போடலாம். நான் பச்சை தண்ணியில் தான் ஊற போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை சோயா ஊற போட்டுடலாம். தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலாம் சேர்க்கலான்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் என்னென்ன வணக்க போகிறோன்னா, நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 6, பட்டை ஒரு 2, கிராம்பு ஒரு 3, தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரை மூடிக்கும் பாதி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வணக்க ஆரம்பிக்கலாம். இது கூட என்னென்ன ஐட்டம் போடுறேன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட நம்ம பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். பட்டை ஒரு 3 பட்டை போட்டுக்கிறேன், 3 கிராம்பு. அதுக்கடுத்தது நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சிட்ருக்கு. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது பொரியறதுக்குள்ளே ஒரு கை, அதாவது 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் வரமல்லி சேர்த்துருக்கேன். நான் என் கையளவே போட்டிருக்கேன். அது கூட நம்ம அதை நல்லா ஒரு பொன்னிறமாக வணக்கி எடுக்கணும். ரொம்ப அதிகமாக கருக விட்டுறக்கூடாது. அது கூட கடல் பாசி போட்டிருக்கேன். கடல் பாசி போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். செட்டிநாடு கிரேவிக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம செய்கிறோம். அதனால் சூப்பராக மணமாக இருக்கணுன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வரமிளகா ஒரு 6 மிளகா எனக்கு காரத்துக்கு போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ மிளகாயோ அவ்வளோ தேவை போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு மெயின் சின்ன வெங்காயம் தான், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா வணக்கி எடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வணக்க போகிறோம். இது கூட தேங்காய் இது கூடயே போட்டு நம்ம வணக்கிடலாம். இது இப்படி வணக்கி எடுக்கிறத பொறுத்து தான் நமக்கு மசாலா தயாராகும். இது நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கடல் பாசி போட்டதுனால. கடல் பாசி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் ரொம்ப மணமாக இருக்கும் கிரேவி. நீங்கள் செய்யவே நல்ல மணமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். உங்களை கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு பசி தூண்டும். அந்தளவுக்கு வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ தேங்காய் போட்டுக்கிட்டேன், நல்லா வணக்கிக்கிறேன். நீங்களும் கைவிடாமல் நல்லா வணக்கி விடுங்க. இது கொஞ்சம் கூட கருகக்கூடாது. அப்போ தான் மசாலா நல்லா கலராக வரும், கருகாமல் வரும். இதெல்லாம் வணக்கி எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வணக்கிக்கிறேன் நான். இதை கைவிடாமல் வணக்குங்க. நல்லா வணக்கி எடுத்தால் நல்ல மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம குருமிளகு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வரமிளகா 6 சேர்த்துனதுனால நான் குருமிளகு போடலை. உங்களுக்கு குருமிளகு டேஸ்ட் வேணும்னா குருமிளகு சேர்த்துக்கலாம். நான் குருமிளகு போடாமல் மிளகா மட்டும் போட்டிருக்கேன். மற்ற எல்லா மசாலா ஐட்டமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சோயா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா புழிஞ்சு நம்ம எடுத்துட்டு நம்ம சோயா தனியாக எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். நான் நல்லா சோயாவை புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வணக்கும் போது சோயா கடாயில் ஒட்டாது. இல்லை தண்ணி இருந்துன்னா ஒரு மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிரும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி வணக்குங்க. இது நல்லா ஃப்ரை ஆனால் உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். செட்டிநாடு கிரேவிக்கு நல்ல ஒரு பதமாக இருக்கும். இது நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது அவ்வளோதான். இதை வணக்கி எடுத்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் இதை நான் தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இது ஸ்ட்ரைட்டாக ஆறிடுச்சு. அதனால் நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசாலா திரண்டு வர்றதுக்கு நல்லா கலராக இருக்கும். அந்த மஞ்சள் கலர் நல்லா ஒரு மசாலா கலர் வரும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சோயா வணக்கிக்கிறேன். சோயா வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை வணக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சோயா போட்டு நான் வணக்கிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைம் இருந்ததுன்னா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் கூட விடலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ஒரு அரை வேக்காடு வணக்கினா போதும்னு பாதி அளவுக்கு வணக்கிறேன். அவ்வளோதான்.
இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஏன் வதக்கி எடுக்கிறோன்னா, கிரேவியில் வந்து அப்போ தான் வந்து அதிகமாக வந்து அந்த தண்ணி உரியாமல் நல்லா கிரேவி வந்து திக்காக இருக்கும். இல்லாட்டி ஃபுல்லாக கிரேவியோட அந்த லிக்விட் எல்லாம் இது உறிஞ்சிரும். உறிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கிரேவி வந்து அவ்வளோ லிக்விடாக இல்லாமல் ரொம்ப வர வரன்னு இருக்க மாதிரி ஆகிடும். அதனால வந்து இதை வதக்கி எடுத்துட்டோம்னா, இது வந்து நல்லா மசாலா வந்து நல்லா திரண்டு ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு கிரேவி இழுக்காது, சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து கிரேவி வந்து நிறைய கிடைக்கும். இப்போ நான் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வதக்குங்க. டைம் இருந்தால் பொன்னிறமா கூட வதக்கி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ட்ரையெல்லாம் ஆகாது, அது பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை வந்து தட்டுக்கு மாற்றிட்டு நான் வந்து அடுத்தது செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து நான் நல்லா வதக்கி எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நான் தட்டில் மாற்றி எடுத்து வச்சிட்டேன். மாற்றிட்டு இது இதே கடாயில் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கிரேவி தயார் பண்ணிக்கலாம். கிரேவி தயார் பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இதில் என்னென்ன தாளிக்கிறதுக்கு வந்து போட போகிறோன்னா, எப்பவும் போல் இந்த பட்டை, லவங்கம் அதெல்லாம் சேர்த்துக்குவோம். அது கூட வந்து இன்னும் 2 விஷயம் நம்ம சேர்த்த போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கூட வந்து நம்ம பாருங்க 2 பட்டை, அவ்வளோதான். 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை அந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 லவங்கம் போட்டுக்கிட்டேன், அதாவது கிராம்பு 2 கிராம்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம ஒரு பிரியாணி இலை வந்து பிச்சு போட்டுக்கலாம், அதாவது பிரிஞ்சி இலை. நான் பிரியாணி இலைன்னு சொல்லுவேன், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம். இது வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சோயா போட்டு வதக்கும்போது வெறுமனே வதக்கிறதுக்கு இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கணும்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கிரேவி தாளிப்பு இது வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது வந்து நல்லா வதங்கிட்டுருக்குது. இது கூட வந்து நம்ம வதங்கியாச்சு. இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூட நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படியே மட்டன் செட்டிநாடு கிரேவி எப்படி இருக்குமோ அதே போல் வாசனையாக கம கமன்னு இருக்கும். டேஸ்ட்டும் அதே ரேஞ்சில் இருக்கும். நான் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு வந்து உப்பு வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தியாகின்னு போட்டுறாதீங்க, அந்தளவுக்கு இதாக இருக்காது. ஏன்னா நம்ம திக்காக வந்து செட்டிநாடு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதனால் வந்து உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா உரைக்க ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து நான் கருவேப்பிலை போடுறேன். ஏன் நான் கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போடலன்னா, அப்போ போட்டால் சீக்கிரம் வந்து வதங்கிரும் ஒரு மாதிரி. ஆனால் இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். நான் போட்டு வதக்கிக்கிறேன். அந்த பச்சை பசேன்னு இருக்கிறதும் போகாது கலரு. நல்லா கலராக இருக்கிறதுக்கு அந்த பச்சை பசேன்னு கருவேப்பிலை இருந்தால் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வந்து நான் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இது நல்லா வதங்க விடலாம். அந்த தக்காளி நல்லா மசியட்டும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வரட்டும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா மசிஞ்சு வந்துருச்சு தக்காளி. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் நான். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா வாசனை கம கமன்னு இருக்கும். நான் அந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது வந்து அப்பப்போ அரைச்சிக்குவேன். நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதிலேருந்து தான் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க. ஒரு 2 3 வதக்கு கைவிடாமல் வதக்குனீங்கன்னா போதும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அவ்வளோதான். அது கூட வந்து சோயா போட்டு நான் வதக்கி எடுத்துக்கிறேன். சோயா போட்டு அப்படியே சும்மா நான் 2 3 கிளறி வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும் அது கூட. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்குது. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அது கூட மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து எல்லாத்தையும் போட்டு அளவாக தண்ணி ஊற்றுங்க, அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம திக்காக தான் செய்ய போகிறோம் கிரேவி. திக்காக இருந்தால் தான் இது வந்து செட்டிநாடு கிரேவிக்கு நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா அதை திரட்டி விடுங்க. அப்படியே மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறோமோ அதே போல் வரும். நல்லா வாசனையாக இருக்கும். அப்படியே இங்கே நம்ம செய்கிறது அப்படியே தெரு முக்கு வரைக்கும் மணக்குங்க. அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். ஏன்னா அந்த கடல் பாசி வந்து அந்தளவுக்கு வாசனை கொடுக்கும். ஹோட்டலில் வந்து ஃபுல்லாக வந்து அதுதான் அதிகமாக சேர்த்துவாங்க. கடல் பாசி நல்லது தான், அந்த அளவுக்கு ஒன்றும் கெடுதல்லாம் கிடையாது உடம்புக்கு.
தாளிப்புக்கு தானே நம்ம போடுறோம், அவ்வளோ ஒன்றும் இதாகாது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஒரு பாதிப்பு வராது. நல்லா வணக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான். உப்பு மட்டும் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு கூட கடைசியில் பத்தலைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக உப்பு போட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து அதை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா கொதித்து வரட்டும். இது வந்து நல்லா கொதி வந்தால் தான் அந்த பச்சை வாசம், மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து கிரேவி வந்து முக்கால்வாசி தயாராகிடுச்சுங்க. இன்னி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக செட்டிநாடு சோயா கிரேவி தயாராகிடும். அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா அதுலேயே கடாயிலே இருக்கட்டும். கடாயில் நல்லா வணங்க 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 அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகும். பார்க்குறீங்களா, உங்களுக்கு மட்டன் கிரேவி மாதிரியே நல்லா தெரியும். வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம ஒரு நாள் நான்வெஜ்ஜு செய்யாத அன்றைக்கி நம்ம இது செஞ்சோம்னா வெஜிடேரியன்லேயே இது வந்து நம்ம மட்டன் சிக்கன் போல் சூப்பராக செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், கொதி வந்து நல்லா திக்காகிடுச்சு. கிரேவி வந்து தகன்னு நல்லா இதாக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கினேன். இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வணங்கிட்டு இருக்குது. ஏன்னா போக போக அப்படியே இதாகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.